ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, கற்றலுக்காக மதிப்பிடுதல் சப்ஜெக்டில் யூனிட் 1ல் முக்கியமான 5 மார்க் பார்க்கலாம். இது 10 மார்க்லேயும் கேட்டாலும் கேட்கலாம். மதிப்பிடலின் நோக்கங்கள். கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸோட ரேட்டு 120 rupees வரும். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் தொகுத்தறி மதிப்பீடு, வளரறி மதிப்பீடு எல்லாம் போட்டிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த கொஷின் பார்த்துட்டு இந்த கொஷின் பாருங்கள். மதிப்பிடலின் நோக்கங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது, மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது, மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றலை முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றன, மதிப்பிடல் ஆசிரியர் தமது கற்பித்தல் முறையான விளைபயனை அறிய செய்கிறது, மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவில் இல்லாதிருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கை மேற்கொள்ள மதிப்பிடல் ஆசிரியர்களுக்கு உதவுகிறது. மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. கற்பித்தல் அப்படின்னா டீச்சிங். கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை சோதித்தறிதல் மூலம் மாணவர்களின் முன்னறிவை அடித்தளமாக பயன்படுத்தி ஆசிரியர் நாம் கற்பிக்க மாணவர்களிடம் எளிதில் சேர்ப்பித்திடலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த ஒரு கிளாஸும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்கிட்ட சில கொஷின் கேட்கணும். அவங்க ஆல்ரெடி அவங்களுடைய முன்னறிவுனா ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதிச்சறிஞ்சு பார்க்கணும். அதுதான் மதிப்பிடல். டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ அவங்க சொல்கிறத வச்சு அவங்க எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அடித்தளமாக வச்சு அதுக்கப்புறம் நாம் கிளாஸை ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணும்போது நம்ம எது டீச் பண்ணுறோமோ அது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஈஸியாக போய் சேரும், ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. கற்பித்தலின் போது இடையிடையே மேற்கொள்ளப்படும் மதிப்பிடல் ஆசிரியர் தனது கற்பித்தலை மாற்றியமைத்து செம்மைப்படுத்தி கொள்ள உதவுகிறது. இப்போது நடுவில் நம்ம நிறைய கொஷின் கேட்டு ஸ்டூடெண்ட்டை அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்கிற பதிலை வச்சே நம்ம நல்லா நடத்திருக்காமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம கிளாஸ் ஃபுல்லாக நடத்தி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கொஷின் கேட்குறோம். அப்போது அந்த ஸ்டூடெண்ட் சரியாக ஆன்சர் பண்ணினாங்கன்னா நம்ம கிளாஸ் நடத்திருப்போம் இல்லையா, அது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதுன்னு அர்த்தம். இதுவே அவங்க தப்பாக ஆன்சர் பண்ணி இல்லைன்னா டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வளர்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நாம் நடத்துறது புரியல, அப்போ நம்ம டீச் பண்ணுற மெத்தடை மாற்றி அவங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் சூப்பராக மாறும். மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது. கற்றல் அப்படின்னா லேர்ன் பண்ணுறது. எவ்வாறு மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பது தமது கற்றல் அடைவை எவ்வாறு மதிப்பிடப்படும் என்பதனையும் மாணவர் அறிந்திருப்பதை பொறுத்து அமையும். இப்போ ஸ்டூடெண்ட் எப்படி கற்றுக்குறாங்க, எப்படி படிக்கிறாங்கங்கிறத நம்ம அவங்களுடைய கற்றல் அடைவை மதிப்பிடுறோம் இல்லையா, எப்படிலாம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய டெஸ்ட் வைக்கலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். மாணவர்களது கற்றல் மதிப்பிடும் முறை. மாணவர்களது கற்றலை மதிப்பிடும் முறை பற்றி மாணவர்களை முன்கூட்டியே அறிய செய்தல். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க எப்படி படிக்கிறாங்கங்கிறத நம்ம எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட முன்கூட்டியே நம்ம சொல்லிடணும். என்னென்ன கற்க வேண்டும், ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த டாப்பிக்கில் என்ன படிக்கணும், என்ன கொஷின் படிக்கணும், இந்த சப்ஜெக்டில் இந்த லெசனில் இந்த கொஷின்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லணும். அது எவ்வாறு கற்க வேண்டும், இப்போ எந்த டைப்பில் நீங்கள் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்னென்ன பாடக்கருத்துகளையும் செயல்திறன்களையும் கற்பதற்கு எவ்வளவு நேரம் செலவிடல் அவசியமானது. ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பாடக்கருத்துகள் இருக்குது, செயல்திறன்கள்லாம் இருக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, எவ்வளோ நேரத்தில் படிக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி எல்லா விஷயத்தையுமே ஸ்டூடெண்ட்டுக்கு முன்கூட்டியே சொல்லணும். என்னென்ன சொல்லணும்னா என்ன படிக்கணுங்கிறத சொல்லணும், அது எப்படி படிக்கணுங்கிறத சொல்லணும், அது எவ்வளோ நேரம் படிக்கணுங்கிறதையும் நம்ம ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்லணும்.
ஆகியவை புரிந்து கொண்டு தமது கற்றலை அமைத்து கொள்ள ஏதுவாக உள்ளது. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நாம சொல்லிடுறோம் இதெல்லாம் படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கிறது. மாணவர்கள் தற்போதைய தமது நிலையை அறியவும், தாம் மேற்கொண்ட முயற்சிகள் எந்தளவு பயனுள்ளவையாக விளங்கின என அறிந்துணரவும், மாணவர்கள் தமது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எவ்வாறு உள்ளது என்பதையும் கண்டறியவும். இப்போ என்னென்னத்துக்கெல்லாம் மதிப்பிடல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மாணவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் எந்த லெவலில் இருக்குது, அவங்க எந்த மாதிரி படிக்கிறாங்க, இப்போ எந்த லெவலில் படிக்கிறாங்க, அவங்களுடைய படிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுடைய முன்னேற்றம் வளர்ச்சி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த சப்ஜெக்டை கற்றுக்கிட்டே வருவாங்க. அப்போ முன்னேற்றம் அடைவாங்க. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே கண்டறியறதுக்கு மதிப்பிடல் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் மதிப்பிடுறாங்க. கற்றலில் தம் பலன்களையும் பலவீனங்களையும் அவ்வப்போது அறிந்து கொள்வதற்கான பின்னூட்டம் பெறுவதன் மூலம் கற்றலில் ஊக்கமடைந்திடவும், மாணவர்கள் மதிப்பிடல் அடிப்படையில் பெற்ற பின்னூட்டத்தை கொண்டு கற்றலில் தம்மிடம் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் மதிப்பிடல் தேவைப்படுகிறது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறது எதுக்காகனா, ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டில் நல்லா படிக்கிறாங்க, ஏன் அவங்களால நல்லா படிக்க முடியல, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபீட்பேக், பின்னூட்டம்னா ஃபீட்பேக், இப்போ ஃபீட்பேக்கு கொடுக்கறது மூலமாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்போது அவங்களுடைய படிக்கிற மெத்தடை வந்து மாற்றி மோட்டிவேஷனாக நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய என்னென்ன குறைபாடு, இப்போ படிக்கிறத அவங்க மார்க்கு கம்மியாக எடுக்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பேப்பருக்கு திருத்தும் போதோ இல்லை கொஷின் கேட்கும் போதோ அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி மதிப்பிடும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஏன் புரியல, ஏன் மார்க்கு கம்மியாகுது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மதிப்பிடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாவே தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அது எப்படி போக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஆசிரியர் ஆகிய நாம தான் வந்து அவங்களுக்கு ஃபீட்பேக்கு கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மாற்றிப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க வந்து இன்னும் நல்லா படிப்பாங்க. நல்லா படிக்காதவங்க அவங்கள மாற்றிக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தான் மதிப்பிடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதிப்பிடல் ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபனை அறிய செய்கிறது. இப்போ நம்ம டீச்சர் வந்து டீச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெத்தடோட ஃபீட்பேக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, நாம் நடத்துறது புரிஞ்சாவே அவங்க சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அப்போ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மாணவர்களது கற்றல் அடைவினை மதிப்பீட்டறிந்த பின் ஆசிரியர் மாணவர்களது கற்றல் தேர்ச்சி குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் தமது கற்பித்தல் எந்த அளவு விளைபயன் மிக்கதாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு தேவைப்படும் மாற்றங்களை கற்பித்தலில் புகுத்தி கற்பித்தலை செம்மைப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நம்ம டெஸ்ட் வச்சுட்டோம், ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவங்களுடைய மார்க்ஸ் பார்க்குறோம். அவங்க மார்க்ஸ் வந்து வச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து படிச்சிருக்காங்க, அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இருக்குது, பாஸ் ஆகியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதை திருத்திட்டு ஆழ்ந்து சிந்திப்போம். ஏன் இந்த சப்ஜெக்டில் இவங்க கம்மியாக மார்க் எடுக்கிறாங்க, ஒருவேளை நாம் நடத்துறது வந்து அவங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுப்போம். இல்லை நல்லா படிச்சிருந்தாங்கன்னா நம்ம நடத்தினது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு, நல்லா நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த பேப்பரை திருத்தி பார்க்கும்போதே எல்லாமே தெரியும். ஒருவேளை அவங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய டீச்சிங் ஸ்கில்ஸில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னும் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிப்போம் இல்லையா. அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, டீச்சிங் ஸ்கில்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகி நம்ம சூப்பராக கிளாஸ் நடத்த ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு வந்து மதிப்பிடல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. தரவரிசைனா எப்படின்னா, ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, டி கிரேடு அப்படின்னு ரேங்க் கொடுப்போம் இல்லையா, அதுதான் தரவரிசைப்படுத்துதல். மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சியின் தரநிலைக்கு ஏற்ப வரிசைப்படுத்துகிறது. இப்போ மார்க்கு அடிப்படையில் அவங்கள வந்து வரிசைப்படுத்துகிறோம். ஏ கிரேடு, பி கிரேடு, ஃபர்ஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசைப்படுத்துவோம். மாணவர்களது கற்றல் தேர்ச்சி நிலை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரநிலை அளவு உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப மாணவர்களை அடுத்த உயர்கல்வி நிலைக்கு மாற்றுது. இப்போ பாஸா ஃபெயிலான்னு பார்ப்போம். பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் தான் அடுத்த ஹையர் கிளாஸுக்கு போவாங்க. இப்போ 9th பாஸ் பண்ணா தான் 10th போக முடியும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி அவங்களோட தரநிலையை பொறுத்து அடுத்த உயர்கல்வி நிலைக்கு மாற்றுவாங்க. அடுத்த பாட அலகை கற்க அனுமதித்தல் ஆகியவை குறித்து முடிவு செய்திடல் மதிப்பிடல் மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ அடுத்த லெசன், இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு லெசன்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பாட அலகுனா அடுத்த யூனிட்டுக்கு வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கலாம். இதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மதிப்பிடல். மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாதிருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடல் ஆசிரியருக்கு உதவுகிறது. இப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கல, இல்லை வந்து நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு ஏன் இவ்வளோ மார்க் கம்மியாகுது, எதனால அப்படின்னு குறைதீர் நடவடிக்கை அப்படின்னா அவங்களோட குறைகளை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணுறது, ஏதாவது நம்ம மாற்ற வைக்கணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதுக்காக குறைதீர் நடவடிக்கையை எடுக்கணும். மதிப்பீட்டு சோதனைகளில் இருந்து கிடைக்கும் பின்னூட்டங்களில் இருந்து பெறப்படும் விவரங்களில் இருந்து எப்பாட பகுதியில் மாணவர்களது கற்றல் தேர்ச்சி திருப்திகரமாக இல்லை என்பதை அறிந்து அப்பாட பகுதிகளை மீள கற்பது, கற்றலில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு குறையறி சோதனை நடத்தி அதன்படியில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை ஆசிரியர் மேற்கொள்ள மாணவர்களது கற்றலை மதிப்பிடுதல் அவசியமாகும். இப்போ எதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய கற்றல் எந்த அளவுக்கு உள்ளது, எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டெஸ்ட் எழுதி அவங்களோட மார்க் வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். அப்படி டெஸ்ட் பண்ணும் போது எந்த பாடப்பகுதியில் வந்து அவங்க வந்து நல்லா பண்ணலை, எது வந்து நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எந்த பாடப்பகுதியை வந்து நல்லா படிக்கலையோ அதை வந்து திரும்ப மீள கற்பிப்பதுன்னா திரும்ப நம்ம கிளாஸ் எடுக்கணும். கற்றல் பின்தங்கிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட குறைய வந்து என்ன வந்து அவங்களுக்கு வந்து புரியல, எதனால வந்து மார்க்ஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு குறையறை சோதனை நடத்தி பார்க்கணும். அப்படி நடத்தும் போது நம்ம அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள வந்து மறுபடியும் நம்ம கிளாஸ் நடத்தி அவங்கள வந்து தேர்ச்சி பெற வைக்கலாம். இதுக்கு வந்து மதிப்பிடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சுருக்க கூறின் மாணவர்களின் அடைவு தேர்ச்சி மதிப்பெண்களின் அடிப்படையில் அவர்களது எதிர்கால கல்வி பயணம் முடிவு செய்யப்படுகிறது. அவங்களுடைய மார்க்ஸ்க்கு வச்சு தான் அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து என்ன கல்வி படிக்கிறாங்க, என்ன எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். இப்போ 10th பாஸ் பண்ணால் தானே 11th 12th போக முடியும், அதே மாதிரி 12th பாஸ் பண்ணால் தான் காலேஜ் போக முடியும். அப்படியே அவங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்கள் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் மதிப்பிடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.